உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்ரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நிறைய வக்கர கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கெட்ட மாற்றங்களை இந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது. அது போல இந்த சனி பகவான் வக்கர கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்தாவே 7.5 சனி வந்தா பிரச்சனை வரும், அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும், அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும், இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம். அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கர கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறார். அவர் பாத்தீங்கன்னா அடுத்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில தான் இருக்க போறாரு. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 7 வருஷத்துல இருந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதியில எண்ணற்ற வாய்ப்புகளையும் பலன்களையும் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதுல என்னென்ன விஷயங்கள்ல நல்லது நடக்கும், என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அதையும் சேர்த்து பார்ப்போம். இப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம். அப்ப 7ஆம் இடத்தில் வக்ரம் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கன்னிராசி அன்பர்களுக்கு என்னன்னா, வரக்கூடிய வரன் அப்படி இருக்கணும், என்னை விட நல்லா புத்திசாலியா இருக்கணும், நல்லா சம்பாதிச்சுக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், இது எல்லாருக்கும் இயற்கை இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10% இருக்கும். அங்கதான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு வரன் பாருங்க. அதே போல நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு காதல்ல தோல்வி ஏற்பட்டிருக்கும் கடந்த காலகட்டத்துல. அவங்களுக்கு எல்லாம் காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வீட்டுல கல்யாணத்து காதலை சொல்லி திருமணம் நடக்காம இருந்திருக்கும். அவங்க எல்லாமே மாறி சரி என் பொண்ணு தானே என் பையன் தானே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல மனசு வந்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த வக்கரகதி காலகட்டத்துல இருக்கு. உறுதியா சேருவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் அந்த ஈகோவை மட்டும் மறக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா அந்த டைவர்ஸும் கிடைக்கும். திருமணம் சம்பந்த விஷயத்துல எல்லாத்துலயும் வெற்றி, மறு திருமண வாய்ப்புகளையும் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ப்ரொமோஷன் வரும், இன்கிரிமெண்ட் வரும். நீண்ட நாளா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாளா வேலை தேடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது எல்லா ஏஜ் கேட்டகரியும் லாஸ்ட் 1.5 இயர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படியே வேலையில அப்படியே கசக்கி பிழிஞ்சு சில பேருக்குலாம் வேலை போயிருக்கும்.
சில பேர் வேலைக்கு மாற்றம் பண்றேன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு கடைசியில நீங்க வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம் உறுதியா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனையில இருந்து நிவர்த்தி ஆகும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் 1.5 இயர்ல நான் கடன் நிறைய வாங்கிட்டேன். ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். வீட்டுல ஏதாவது உடல்நிலை பாதிப்பு, ஏதாவது கல்யாணம், ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனு, இல்ல ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்கியிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு கடன் வாங்கி அந்த கடன் வாங்கின நேரத்துல ஏதாவது ஒரு வேலை போயிருக்கும், பிசினஸ்ல டல் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நேரம். கடன் முக்கியமா குறையும் சார், கவலையப்படாதீங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய நேரம். சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்கரமான உடனே பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்க தான் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் நீங்க பிசினஸ் பண்றீங்க, அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்க. திருப்பி அவங்களாம் உங்களுக்கு பல விதமான வகையில உங்களுக்கு பிசினஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தொழில நல்ல வருமானம் வரும், நிறைய லாபங்கள் வரும். அதனால நீண்ட காலமா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்துல கடனும் வரும். அதான் ரொம்ப முக்கியம். கன்னிராசி என்பதுக்கு நெகட்டிவ் என்னன்னா கடனும் திருப்பி வரும். பிசினஸ் நல்லா வந்தா என்ன பண்ணுவீங்க, உடனே சரி நம்ம இந்த நேரத்துல சம்பாரிச்சோம் அப்படின்னு திருப்பி கடன் வாங்கி எதில் பிசினஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சார் இல்ல சார் கடன் வாங்கி தான் ஆகணும், பேங்க் லோன் வாங்கி தான் ஆகணும், தப்பு இல்லை, பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. அதிகமா வட்டிக்கு வாங்கினீங்கன்னா அப்படியே லாக் ஆயிருவீங்க திருப்பி பழைய மாதிரி. அதை மட்டும் பண்ணாம பாத்தீங்கன்னா சேஃப். தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அதே போல கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு போய் சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் உண்டு. அது உங்களை தேடி வரும். அந்த மாதிரிதான் எடுத்துக்கங்க. நிறைய கன்னிராசி என்பவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மனைவிக்காக, கணவனுக்காக, குழந்தைங்களுக்காக அந்த வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் வேணாம்னு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு சார், வீடு வாங்கிட்டேன் சார், அப்படியே பக்கத்துலேயே இருந்தா பரவாயில்ல சார், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதுனாலதான் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாம கிடைக்கிற வேலையை எடுத்துக்கோங்க, சிறப்பா இருப்பீங்க. வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா எடுத்துக்கோங்க. வெளிநாடு ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு சில கடன் பிரச்சனைலாம் இருக்கு. அதெல்லாம் தீக்கணும் அப்படின்னா வெளிநாடு போய் தான் சம்பாதிச்சாகணும். நீங்க அதை இருக்கிறதுலே வச்சு நம்ம சம்பாதிச்சலாம், பிரச்சனையை தீர்த்தலாம் முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சில பேர் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கடந்த 1.5 வருஷத்துல வேலை போயிருக்கு சார். லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஆபீஸ்ல ஏதாவது உங்களுடைய சீனியர் லெவல்ல பிரச்சனை பண்ணி ஏதாவது நீங்க வெளில வர மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும். இல்ல ப்ரெஷர்ல வேண்டான்னு விட்டுட்டு வந்திருப்பீங்க, திருப்பி வேற வேலை கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளிநாட்டுல சந்திச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல டைவர்ஸ்க்குலாம் போறீங்க அப்படின்னா அதெல்லாம் டைவர்ஸ்லாம் ஆகி நல்லபடியா இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கான மன நிம்மதி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய கன்னிராசிகள் கேட்பா, மனசு நிம்மதியா இருக்கணும் சார், என்ன சார் வாழ்க்கை, ஒரே போராட்டம், கடன் பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்னா இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல தான். அதுக்கான முயற்சிகளை எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இடம் விற்கும், வீடு விற்கும், அதனால நீண்ட கால பிரச்சனையா இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, அதனால நீண்ட காலமா இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். அதன் மூலயமா நிறைய பண வரவு வரும். ஒரு நீண்ட நாள் கடன்லாம் அடைக்கலாம், பசங்களை படிக்க வைக்கலாம், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம். இதற்கான முயற்சிகளை நிறைய கன்னிராசிகள் செய்ய போறீங்க. கண்டிப்பா இதெல்லாம் சூப்பரா நடக்க போகுது. அடுத்த 6 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி அங்க போய் கிரேட் பண்றதுக்கான நேரமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போது. வீடு கட்டுறது, ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்றது, இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் டியூவா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன் சார், நடக்கல சார்ன்றவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். ஒரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஒரு கார்லயே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம், 2 வீலர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படிலாம் யோசிப்பீங்க. கன்னிராசி அப்படின்னாவே புதுமையா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா அப்படியே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டக்கூடாது நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி புதுமைகளை செய்யக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதே போல நிறைய மாணவர்கள் புதுசா ஏதாவது டெவலப் பண்றதுக்கு ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்ல போறதுக்கான சான்சஸ் உண்டு. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய லெவல லாபமா வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம்.
அதே மாதிரி நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு முதல்ல உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அதெல்லாம் இருந்துன்னா போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. டாக்டரை பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா நார்மலா இருக்கீங்க, நீங்க மாத்திரைலாம் குறைச்சிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம் கூட சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மன ரீதியா உடல் ரீதியான பாதிப்புல இருந்து விலகக்கூடிய விலகி அழகா வாழ்க்கையில சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு, இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும், அதே ராகு தசை, கேது தசை, சில பேருக்கு சனி பகவானுடைய தசை, சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு 51 பக்கம் நீங்க நோட்ல எழுதுனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதுல 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. நோட்லயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.